என்னடா இந்த வெயில் வைக்கிற? என்னடா ஒரு மாசம் லீவ் கேக்குறான்? எதுக்குடா ஒரு மாசம் லீவு? எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க சார். ஏய் என்ன வயசுல ஆச்சு உனக்கு? 17 சார். ஏய் என்ன பொண்ணு பீகாரா? नहीं சார், தமிழ் பொண்ணு சார். டேய் கண்ட்ரோல் கோவால். அப்புறம் என்ன லவ் மேரேஜா? இல்ல சார், புரோக்கர் பார்த்த பொண்ணு சார். புரோக்கரா? சார் இந்த நாய்கிட்ட தரகர் பேருன்னு கேட்டு சொல்லுங்க சார். கோவால் கேட்குறேன். எப்பா அந்த புரோக்கர் கா நாம் கியா ஹே? பேர் என்ன? மங்களம் சார். புரோக்கர் மங்களமா? ஆ சார். ஏய் கோவாலே என்னடா புரோக்கர் மங்களம் இன்னும் சாகலையா? அதான் சார் எனக்கும் புரியல. ஆறு ஐயோ உங்களுக்கு மங்களம்னா யாருன்னு தெரியாதுல்ல. நீங்கள் போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் தெரியும் மங்களம் யாருன்னு. அச்சா சார், மங்களம் புரோக்கர் சூப்பர் சார். நீங்க போய் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கோவால் ரொம்ப அடிச்சிடாதரா. ஆமா நீங்க போய் அடிச்சுட்டு வாங்க. இல்ல பார்த்துட்டு வாங்க. ராஜ் சார், என்ன சார் சார் டிப் டாப்பாக கிளம்பிட்டீங்க? சார் ஜாதகம் கொடுக்குற கல்யாணத்தரர் பார்க்க போயிட்டு இருக்கேன். நம்ம மங்கள்நாதன் இல்லைல்ல? அவரு தாங்க. ஏன் சார் உங்களுக்கு கல்யாணம்னு ஆசையே இல்லையா? என்னாச்சுங்க? படா ஆள் சார் அவன். வாங்க உட்காருங்க, பேசிட்டே போவோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? மாமா சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டில் யாரும் பெரியவங்க வரலன்னு அப்பா தான் அனுப்பிச்சுட்டாருங்க. அக்காக்கு கல்யாணத்தில் பரிபூர சம்மதம். தம்பி அடங்கு அடங்கு. மச்சான் ரொம்ப வெக்கப்படுவார் போல. ரொம்ப கூச்ச சுபாவங்கண்ணே, அப்படியே வளர்த்துப்பட்டேன். வாழ்க வளமுடன். மங்களம் வந்திருக்கேன். அடடே மங்களம் சார், வாங்க வாங்க. வந்துட்டேன். உட்காருங்க தம்பி உட்காருங்க. யார் இந்த தம்பி? நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா இருக்காரா? பொண்ணோட தம்பிங்க. பொண்ணா? யாருக்கு பொண்ணு? நம்ம சாம் சுந்தருக்கு பார்த்துருக்குதுங்க. ஷாம் சுந்தருக்கு பொண்ணு பார்த்துருக்கா? ஷாம் சுந்தருங்க பேருக்கு பிராப்தமே கிடையாது. பகவான் விளையாடுறான். யார் என்ன பண்றது? அட அதை விடுங்க மங்களம் சார், ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து நாள் குடிச்சிடலாம்னு இருக்கிறோமுங்க. நல்ல ஜோசியரா? மங்களத்தை வச்சுக்கிட்டே நல்ல ஜோசியரை தேடுறீங்களா? அட மறந்துட்டும் பாருங்களேன், நீங்களே ஒரு நல்ல தேதி குறிச்சு கொடுத்துருங்க. குறிச்சிருவோமே. தம்பி ராசி நட்சத்திரம் சொல்லுமா? ராசி இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கடக ராசி ஆயிலி நட்சத்திரமுங்க. கடக ராசி ஆயிலி நட்சத்திரம். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பொண்ணோட அம்மா இருக்காங்களா? என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? போன வாரம் விருந்துலிங்க அந்த அம்மா முழு கோழி முழுசா தின்னுதுங்கண்ணா. அப்போ அவங்க சாப்பிட்ற கடைசி கோழி அதுதான் சார். நீங்கள் என்ன அமுத்தினாலும் போகிறது தான். கிரகப்பலன் ஆயிலி நட்சத்திரத்துக்கும் மாமியாருக்கும் ஆகாதுங்க சார். நான் என்ன பண்ணுறது? அது இல்லாமல் தம்பி கடகராசிக்கு காம எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். கரெக்டு சார். எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ பக்கத்து வீட்டுல இருந்து 3 பொண்ணு வந்திருந்தாங்க. குறுகுறுன்னு பார்க்கும் போது டவுட் பட்டேன் சார். பார்த்தானா? மனுஷன் பொய் சொல்லுவான், கிரகங்கள் பொய் சொல்லாது. கரெக்டு சார். இவன் அப்படிப்பட்ட ஆள் தான் சார். இவன் என் ரோடுக்குள்ளே வந்து என் வயனை கண்டபடி பேசிட்டு இருக்கிறியா? அட நீ கொஞ்சம் கம்முன்னு இருப்பா. நீ முதல்ல வெளியே போடா. இங்க பாரு, எங்க அக்கா தம்பி போயிட்டே இருப்போம். போயா சார் தான் வந்துட்டேன். அட வேற புள்ளையா இல்ல, பாத்துக்கலாம். நல்ல திவ்யமான முடிவு குமார் சார். தம்பி என்ன படிச்சிருக்காப்ல? 10வது பெயிலுங்க. பெரிய தப்பு இல்லை. உங்க பையன் படிப்புக்கு இல்லை, உங்க பையன் அழகுக்கு, அறிவுக்கேற்ற அன்பான அடக்கமான குடும்பத்துக்கேற்ற மங்களகரமான நல்ல டௌரி தர்ற சிறப்பான பொண்ணை இந்த மங்களம் உங்களுக்கு அமைச்சு தருவேன். மங்களம் உண்டாகட்டும். தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்க சார், டீ குடிங்க. மங்களம் அவ்வளோ மோசமானாலா சார்? சார் நல்லா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கடையில் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குமா சார்? டாப் ஃப்ளோர் பார்க்காத, கிரவுண்ட் ஃப்ளோர் பாரு. நீங்க வேணா அரோமா பேக்கரியில் ட்ரை பண்ணி பாருங்களேன். இஸ் இட்? அங்க வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தரமா இருக்கும். ஓகே. எனக்கு 4 நாள்ல கல்யாணம்.
கண்டிப்பா 2 பேர் வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யாரு சார் இவன்? நல்லா இருந்த மனுஷன் சார். கல்யாண ஆசையில ஜாதகத்தை கொண்டே நம்ம மங்களத்துக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பொண்ணு வேற ஒரு பையனை விரும்பிட்டு இருந்திருக்கு. அவங்க வீட்லயும் சம்மதம்லாம் தெரிவிச்சிட்டாங்க. இந்த மங்களம் பையன் உள்ள பூந்து ஜாதி அது இதுன்னு சொல்லி அங்க பிரிச்சு இவனுக்கு பேசி முடிச்சிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அந்த பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனோட போயிடுச்சு. இவன் இன்னும் 4 நாள்ல கல்யாணம் மனசு பேதலிச்சு சுத்திட்டு இருக்கிறான். எஸ்கியூஸ் மீ சார், ஒரு பத்திரிக்கை தான் இருக்கு, நிறைய பேருக்கு கொடுக்கணும். சாரி சாரி சாரி. நீங்க மறந்துடாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். சார் உங்க மைண்ட்ல ஓடுறது எனக்கு தெரியுது சார். சாரி சார் சாரி சார். அப்பா, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே போறப்போ அபசகுணமா தடுத்து நிறுத்தான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க உனக்கு? ஆ சொல்ற பேச்சு ஏதாவது கேட்குறியா நீ? கேட்டை சாட்டிட்டு உள்ள போ. உள்ளேயே இருக்கணும். என்ன பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்துறதுக்குள்ள சீன். முடியலடா, அடிச்சுக்கோடா, அடிச்சு கொள்ளுடா. எங்கடா தாண்டி ஓடிட்டு இருக்க? அப்புறம் இதுக்கு என்ன கொலவெறியோட துரத்துன? ஐயோ திரும்பிட்டான். வர்றானே. ஐயோ என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே யாருக்கு பொல்லுவாங்க. சாரி சார், ஒரு கிறுக்கு பைய துரத்திட்டு வந்தான். அதான் காம்பவுண்டெல்லாம் எட்டி குதிக்க வேண்டியதாயிருச்சு. சார் மங்கள சார் உங்களுக்காக தான் சார் காத்துட்டு இருக்கேன். காத்துட்டு இருந்தீங்களா சார்? ஹரி சார்? ஆமாங்க சார். 10ஆம் நம்பர் வீடா? ஆமாங்க சார். 4.5 கிலோமீட்டர் ஓட விட்டானே. கொஞ்சம் தண்ணீர் தான் கொடுங்க சார். வாங்க சார் வாங்க சார். நல்ல வேலை உங்க சொந்தக்காரன் சுந்தர் தப்பிச்சிட்டான். அவன் எங்க சார் தப்பிச்சான்? இப்பதான் கண்ணே தெரியுதுப்பா. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா சார்? சொல்லுப்பா, இப்ப சொல்லு. எங்க அக்காவுக்கு ரொம்ப நாளா வரனே செட் ஆகல சார். உங்க அக்காக்கா? ஆமா சார். பார்க்க மூக்கு முழியுமா லட்சணமா இருக்காங்களே, ஏன் அமையல? சார் அவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் சார். வெரி குட். அவங்களுக்கு ஒரு 500 கண்டிஷன் இருக்கு சார். 500ஆ? சொல்லுமா கேப்போம். என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மை ப்ரொஃபஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். சார் பொம்பளை எதுக்கு சார் வேலைக்கு போகணும்? குழந்தை குட்டிகளை பார்த்துட்டு வீட்டோட இருந்தா போதும். அதுக்கப்புறம் என்னோட தனிப்பட்ட விஷயத்துல அவர் தலையிடக்கூடாது. அவரோட தனிப்பட்ட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஓ, என்கிட்ட சொல்லாம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது சார். புருஷனுக்கு தெரியாம ரகசியம் என்ன வேண்டி கிடக்குதுங்கிற. 3வது ஷூட்டிங்க்கு நான் அடிக்கடி வெளியே போவேன். என்னை பத்தி சந்தேகப்படக்கூடாது. வீட்டு விட்டு வெளியவே போகக்கூடாது. வெளியே போனா தேவையில்லாத சந்தேகம் வரத்தானே செய்யும். 4வது கண்டிஷன், எனக்கு சுத்தமா சமைக்க வராது. ஐ ஹேட் குக்கிங். அறுசுவை உணவும் அவ கையில் அப்படியே தாண்டவம் ஆடணும் சார். அப்புறம் அக்கா போதும், நான் மீதியை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறேன் சார், படிச்சு தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உனக்கேத்த உன் குடும்பத்துக்கேத்த அன்பான உன் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பீஸ் நம்ம கைவசம் ரெடியா இருக்குமா. அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வந்துடுறோம். ஸோ மங்களம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். மங்களம். இதுதான் மாப்பிள்ளை தம்பி. வணக்கம் சார். இது மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். இது பொண்ணோட தம்பி. சரி, பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துருவோம். அக்கா
எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மங்களம் சார் புடிங்க சார் பாஞ்சர போறான். கடக ராசி சார் அப்படித்தான் இருப்பான். சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு எப்படின்னு பார்த்துட்டா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்னம்மா? என்னோட கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே தானே? என்ன கண்டிஷன்? என்ன கண்டிஷன்? தம்பி, வாழ்க்கைய நல்ல கண்டிஷனா வாழலாங்கிறத பத்தி பேசுறாங்க. பொண்ணு வேணுமே வேண்டாமா? எனக்கு எல்லா கண்டிஷனும் ஓகே. என்ன ஏதுன்னு பேசிட்டா பரவாயில்லைங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். உங்க ஒப்பன் உன் கல்யாணத்தை நிறுத்தி பார்க்குறேன். பொண்ணு வேணுமே வேண்டாமா? பொண்ணு ஒரு தடவை பாரு. அப்பா நீ கொஞ்சம் வெளியே இருக்கிறியா? நானா? உங்களை தான் சார். கடகராசி அப்படிதான் இருப்பான். இவனை எல்லாம் பெத்ததுக்குங்க. ஆசுல்லு ஆசுல்லு ஏ ஆசுல்லு. ஒரே ஒரு வயசியா ஊட்டுறா ஊட்டு. என் மானத்தை வாங்கறதுக்குனே இருக்குடா நீ. புள்ள இப்பதான் அங்க உடுப்பு மாத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் நீ என்னென்ன பண்ணி தொலைக்க போறியா தெரியல. சரிப்பா. ஏன்டா டேய்? மாமா அக்கா கொண்டே விட்டு வந்துடும் மாமா. அக்கா விட்டு வந்துறியா? எங்க போறா? ஷூட்டுக்கு மாமா. ஷூட்டா? ஏன் போகக்கூடாதா? யாருப்பா? உங்க ரிலேட்டிவா? மாமா அக்காங்க மாமா. ஏ எங்க கிளம்பிட்ட? ஷூட்டுக்கு வரதுக்கு 20 நாள் ஆகும். என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? என்ன பிரச்சனையா? தம்பி கேட்ட மூடுறா. கேட்ட மூடுறா. அடிங்க. கேட்ட மூடுங்கடா. கேக்குறீங்களாடா? மங்களம் சிறப்பான பொண்ணு இந்த மங்களம் உங்களுக்கு அமைச்சது. சூப்பர்ரா. ஐயோ, எங்க வீட்டை பூட்டாம கிளம்புனா கொஞ்சம் என்னடா வேணும் உனக்கு? உன் பொண்ணு 2 விஷயம் கொடுக்க சொன்னா. 2 நம்பர் 2. அன்பே இல்லாத அப்பாவுக்கு என் கூட கொஞ்ச நேரம் கூட உங்களால நேரம் செலவழிக்க முடியல. எனக்கு பிடிச்சவனோட என் கூட பேசணும்னு ஆசைப்படுறவனோட நான் போறேன். அப்புறம் உங்களுக்கு ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன், வாங்கிக்கோங்க. பாய். நம்பர் 1 இன்னும் கொடுக்கலையே. சீக்கிரம் கொடுறா, கிளம்பணும்ல. இந்தா சார் நிப்பாட்டுங்க. அங்க அடி வாங்க நம்ம மங்களம் தானே? ஆமா சார், சரியான ஆள்கிட்ட தான் மாட்டிருக்கான். பழமா உழுகுது போல. அவன் அடி வாங்கிட்டு போறான் சார். எதுக்கு இந்த ஆளுங்க அழுதுட்டு இருக்கிற? சார் என் கூட இருக்கிற எல்லா நாய்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார். எனக்கு கல்யாணம் ஆகுமா இல்லைன்னு எனக்கு பயமா இருக்குது சார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா. அட கெட்டதா எதுவும் நடக்காது. உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தேன். அதுவும் சரிதான் சார். உங்களுக்கே ஆகும்போது எனக்கு ஆகாதா? கோபால், உனக்கு வாய் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. உனக்கு வேலையை விட்டு தூக்கினா தான் சரிப்பட்டு வருவேன். வாடா சார். சாரி சார். அவர் கிடக்குறாரு. நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? வச்சிருக்கோம். நீங்க போயிட்டு வாங்க.